ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா பயங்கரமாக கோவப்படுறாருங்க. நான் உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் நீ உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க போல இருக்கு. நான் செய்கிற அளவுக்கு துளியாவது நீ எஃபெக்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து வாழுவேன். ஆனால் அதுக்கான முயற்சியை நீ எடுக்க மாட்டேற. விஜய் கோவப்படுறாரு. உன் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாருன்னே சொல்கிறே தவிர உன் மேலே எந்த ஒரு தப்புன்றதை நிரூபிக்கவும் மாட்டேன். அதே மாதிரி விஜய்கிட்ட எதுவும் பேசி சால்வ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்னால் என்ன தான் பண்ண முடியும் பெரியாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீ தான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுல என்னால் கிடைச்ச வாழ்க்கை போகிறத நான் கண்ணை மூடிட்டு பார்க்க மாட்டேன். அதனால தான் நான் உன் வாழ்க்கையை விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் நீ இப்போ என்ன வேலை பார்த்துருக்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த வேலையால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். விஜய் உன் மேலே இப்போ 1 மடங்கு கோபத்தோடு இருக்கும். அடுத்து 2 மடங்கு கோபமாக அதிகரிக்கிறதுக்கு நீயே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்ட மல்லி. அவங்க தான் சொல்கிறாங்கன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? விஜய் தம்பி அவங்களோட பொண்ணு உன்னை அம்மான்ற இதுக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தான் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இப்படி தான் மல்லி வெண்பா இனிமேல் விஜய் மல்லி கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க மல்லிக்கிட்ட. அத்தை பெரியம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க என் தம்பியோட வாழ்க்கை போச்சு. இந்த ரஞ்சிதாவும் ரொம்பவுமே ஆக்டிங் போட்டால் போதும் நம்மெல்லாம். அதனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கையெழுத்து போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் அந்த மாதிரி தப்பை நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விஜய் கூட சேர்த்து வைங்க. அப்படி இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத மல்லி, உன்னுடைய வாழ்க்கையை நான் தான் சொல்லிட்டேன். ஆரம்பித்து வச்சதே நான் தான். அதனால் அதை உன்னை விஜய் சேர்த்து வைக்கிறத நான் விட மாட்டேன். நீ விஜயை பற்றி யோசிக்கலனாலும் ஒரு பிஞ்சு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்காக யோசிச்சிருந்தேன்னா 1 நிமிஷம் இந்த பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு இருக்க மாட்டேன். அதை வச்சு உன்னை மிரட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணி அம்மா எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லியிருக்காங்க. மல்லி சொன்ன மாதிரி இருந்தால் நம்ம அன்னபூர்ணி அம்மாவை விஜய் கூட சேர்த்து வைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால தான் விஜயோட வாழ்க்கை போச்சுன்னு நினச்சி கையெழுத்து போட்டு முறையை விட்டுட்டாங்கன்னா மல்லியோட வாழ்க்கை அரோக. இதாங்க வரப்போகிற எபிசோட். இதை நடக்கும். இந்த வீடியோ லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.